ஒரு அழகான கிராமம். அங்கே மாரி என்ற ஏழை சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அவனுக்கு காட்டில் விறகு வெட்டுவதுதான் வேலை. அதே கிராமத்தில் செல்வம் என்ற ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் மிகவும் பேராசைக்காரர். ஒரு நாள் மாரி காட்டில் வேலை செய்யும் போது ஒரு குகைக்குள் பளபளவென்று ஒரு கல் மின்னவதை பார்க்கிறான். அது ஒரு மாயக்கல். அந்த கல்லை தொட்டு அவன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறான். உடனே அவன் முன்னால் அறுசுவை உணவு தோன்றுகிறது. மாரி ஆச்சரியப்படுகிறான். அவன் அந்த கல்லை வீட்டுக்கு கொண்டு சென்று தனக்கு தேவையான துணி மற்றும் உணவை மட்டும் கேட்டுப் பெறுகிறான். யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கும் உதவுகிறான். இதை எப்படியோ செல்வம் பணக்காரர் தெரிந்து கொள்கிறார். அவர் நைசாக மாரியின் வீட்டுக்கு சென்று அந்த கல்லை திருடிவிடுகிறார். இந்த கல்லை வைத்து உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆவேன் என்று அவர் நினைக்கிறார். அவர் அந்த கல்லை தொட்டு, எனக்கு ஒரு பெரிய தங்கமலை வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவர் வீட்டின் நடுவில் ஒரு பெரிய தங்கமலை தோன்றுகிறது. ஆனால் அந்த மலையின் பாரம் தாங்காமல் வீட்டின் தரை பிளக்கிறது. செல்வம் பயந்து போய், வேண்டாம், இந்த தங்கமெல்லாம் வைரமாக மாறட்டும் என்கிறார். ஆனால் கல்லை தவறாக பயன்படுத்தியதால் அது வேலை செய்ய மறுக்கிறது. செல்வத்தின் வீடு இடிந்து விழப்போகிறது. அப்போது மாரி அங்கே வந்து, ஐயா, பேராசைப்படாதீர்கள், இந்த கல்லை திருப்பித் தந்துவிடுங்கள் என்கிறான். மாரி கல்லை தொட்டு, எல்லாம் பழையபடி மாறட்டும். எல்லாம் மறைந்து விடுகிறது. செல்வம் தனது தவறை உணர்கிறார். மாரி அந்த கல்லை மீண்டும் காட்டிலேயே கொண்டு போய் வைத்து விடுகிறான். ஏமாற்றி பெறும் செல்வம் நிலைக்காது என்பதை ஊரே புரிந்து கொள்கிறது.